வணக்கம் சார். சார். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்ற ஒர்க்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார் நீங்க? 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணேன்ப்பா. 6th ஸ்டாண்டர்டா சார்? ஆமா, 6th ஸ்டாண்டர்ட். ஆமா. 1 2 3 4 12 13 வயசு தானே சார் ஆகுது அப்படி? அதுதான் எனக்கு அங்க கூப்பிட்டு வந்துச்சு. ஆரம்ப புள்ளி. அதுதான் கூப்பிட்டு வந்துச்சு. அங்க எனக்கு என்னோட கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் கிளாஸுக்கு வரல. ஓகே. அதுக்கு பதிலா அடிஷனல் டீச்சர் வருவாங்கல்ல, அவர் வந்துட்டு அவர் கிளாஸ் எடுக்காம என்ன பண்ணாரு, நேத்திக்கு உங்க சார் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னா நோட்டு கொண்டு போய் கொடுத்தோம். இல்லை வரிசையா நோட்டு கொடுக்கும்போது என் நோட்டில் வந்து அவருக்கு ஒரு அஃப்ராக்ஷன், அந்த ரைட்டிங்கில் அஃப்ராக்ஷன். அது படுத்து அடுத்த நாள் என்ன பண்ணார், தனியாக அவர் ரூமுக்கு வர சொன்னார். போனோம், அட்டண்டன்ஸ் எழுத சொன்னார். எல்லா கிளாஸ்க்கான அட்டண்டன்ஸ் எழுத சொன்னார். டெய்லி 1 hour 3 days 4 days எழுதணும். எழுதி முடித்தேன். அப்புறம் அவர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க எழுத்து, இவ்வளோ நோட்டு எழுதியிருக்கு, ஒரே மாதிரி இருக்க எழுத்து இருக்குது, உனக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது, நீ ஒரு விஷயம் இதை ட்ராயிங் பண்ணு, உனக்கு ட்ராயிங் வரும்னு நினைக்கிறேன், ட்ராயிங் பண்ணு அப்படின்னாரு. ட்ராயிங்னா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு கோடுக்கு ட்ராயிங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ட்ராயிங் பண்ணேன். அப்புறம் வந்து இதை நீ கண்டினியூ பண்ணு, உனக்கு வேற ஒரு லைஃப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அப்படியே வருஷம் அது அப்படியே ஸ்கூலுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோன்னா அது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்றுச்சு. அப்புறம் +2 முடித்தேன். +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு அடுத்தது வாழ்க்கை தேடல் ஒன்று உருவாச்சு. இதில் வந்து 10th படிக்கும்போது எனக்கு புக்கு படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது, கதை புக்கு படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதில் என்ன அதிகபட்சமாக சின்ன சின்ன துணுக்கு தான் படிப்பேன். அது அதிகபட்சமாக என்ன ஒரு ஆசையை உருவாக்குச்சுன்னா, உன்னோட ரெகுலர் காலேஜ், ரெகுலர் கோர்ஸு, அந்த மாதிரி மந்த்லி சேலரி அதுக்கு ஆசைப்படாமல் ஏதாவது ஒன்று புதுசாக எது ஆசைப்படு அப்படின்னு சொல்லி அந்த துணுக்கு எங்களை கொண்டு வந்துச்சு. +2 முடிச்சது. அப்புறம் வீட்டில் வந்து காலேஜ் சேர்க்கணுன்னாங்க. அப்புறம் காலேஜ் போய் அது சேரணும் இது சேரணும், நாங்கள் டிப்ளமோ போகணும், இன்ஜினியர் போகணும், அதுதான் உடனே காசு கிடைக்கும், படித்து முடிச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது போய் அவங்கள்ட்ட எப்படி சொல்ல தெரியாது. நான் எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு வேணாம், அதில் மட்டும் என்னால் தலையாட தெரியும். அப்படி நிறைய நாட்கள் அப்படி வீணாக்கணும். அப்புறம் வீட்டில் கோவம் வந்துச்சு. என்ன அவன் இதை விரும்புகிறான், என்ன விரும்புகிறான்னாக்க எனக்கு இந்த மாதிரி வேணும். நான் அப்படி ஒரு காலேஜ் எங்கே இருக்குது நாங்கள், இல்லை இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு காலேஜ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு வாட்டி தேடி பார்த்துட்டு, இல்லை அந்த காலேஜ் 4 வருஷம் காலேஜை நான் கேட்டுட்டேன், நீங்கள் படித்து முடித்தா ஒரு ஒயர் கூட எடுத்து சைக்கிள் முடிச்சுட்டு போகணும், அதுக்கு எதுக்கு 4 வருஷம் செலவு பண்ணணும், அதுக்கு காலேஜ்னு ஒன்று சேரணும், அவன் தப்பாக யோசிக்கிறான், நான் அவனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேர்ட்டு நான் சொன்னேன், நான் உங்கள் விருப்பத்துக்கு நான் செய்ய மாட்டேன், எனக்கு என் விருப்பத்துக்கு தான் போவேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க கொஞ்சம் சரி, அப்போ அது நீயே அதுக்கான வாய்ப்பை தேடிக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் என் கிளாஸ்மேட்டு கஜேந்திரன் சொல்லி ஒரு பையன் இருக்கான். நேரம் அவங்க வீட்டுக்கு போனேன். போனேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அவங்க அது பெரிய கூட்டு குடும்பம், அது அழைச்சிட்டு போனால் எனக்கு இந்த மாதிரி என் தேவையை சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இப்படி விஷயம் இருக்குது. நான் பாதி பேசினேன், மீதி பாதி அவன் பேசினான். அந்த காலேஜ் எனக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்கிறாங்க, வாங்க அவங்க இன்ட்ரோ பண்ணுறேன்னா அப்புறம் ஒரு பர்சன் இன்ட்ரோ பண்ணாங்க. அப்புறம் கும்பகோணம்னு ஒரு ஊர், எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 2 hours போகணும். கும்பகோணம் ஒரு ஊரில் போயிட்டு அங்கே காலேஜ் போய் பார்த்து எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் இன்ட்ரோ பண்ணாங்க. அப்ளிகேஷன்லாம் அது ரொம்ப டைம் ஃபார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு மாஸ்டர் எனக்கு இன்ட்ரோ ஆனார். அவர் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கினார். திரும்பி அடுத்த வருஷம் போனேன். அடுத்த வருஷம் போனப்போ அந்த ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் செலெக்ஷன் ஆனால் ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கன்னாங்க. வீட்டில் வந்து சொன்னால் அவங்க ஒத்துக்கல. இப்போவும் அவங்க இடத்துல தான் அவங்க இருந்தாங்க, நானும் என் இடத்துல நான் இருந்தேன். இந்த பிடிவாதம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் சித்தி வந்து, எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க, சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து என்னை அண்டர்டேக் பண்ணாங்க. அவங்க தான் வந்து என்கிட்ட பேசுனாங்க. நான் பேசுகிறத அவங்க கேட்டாங்க. அவங்க ஸ்டாஃபுங்க, அவங்க வந்து தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டாஃப்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க ஸ்டாஃபுங்க பெருசாக யாருக்குமே தெரியல, இது விஷயம் என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்க இன்னொரு யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம விரும்புறதை விட பசங்க விரும்புறதை விட்டோம்னா அவங்க நல்லா வருவாங்க, நம்ம விரும்புறது நல்லா ரிசல்ட் கிடைக்காது, அதனால் அவங்க கேட்கல செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சித்தி சொன்னாங்க, இந்த வருஷத்தை வீணாக்கம் நான் புதுசாக கம்ப்யூட்டர், அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்திருக்கு, அது வந்து டிசின்னு சொல்லி 10 month கோர்ஸு, இப்போ 1 month கோர்ஸு, அப்போ 10 month கோர்ஸு, அதை நீ முடிச்சிரு, நெக்ஸ்ட் இயர் வந்து நீ போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்த டிசிஏ முடிச்சுட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த மாஸ்டர் ஒருத்தர் எனக்கு அங்கே அறிமுகம் இருந்தார், மூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து மோல்டிங் மாஸ்டர்.
அப்புறம் அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு, நீங்க இங்க போய் ட்ரை பண்ணாதீங்க, சென்னைக்கு போய் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வருது, நீங்கள் வந்து இங்கே எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் இல்லை, நீ சென்னைக்கு போனால் நம்ம லைஃப் உனக்கு ஈஸியாக செட்டில் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்காக சென்னைக்கு வந்தோம். போய் சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. முதல்ல பஸ் ஸ்டாண்டு தெரியும், எங்கள் ஊரில் பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு வரும், பஸ் ஸ்டாண்டு தெரியும். சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுக்கு இங்கேருந்து போய் போனால் அங்கே போய் தங்கணும், அங்கே சாப்பிட்ணும், இந்த விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படிலாம் தெரியாது. சென்னைக்கு போகணும், இது மட்டும்தான் தெரியும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, சரி அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க, சென்னைக்கு போனால் நீ எங்கே தங்குவ, எப்படி சாப்பிடுவ, இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது, நீ என்ன எப்படி பேலன்ஸ் பண்ணுவ, நீ உனக்கு வெளி உலகம் தெரியாதாச்சே, நீ எங்கே போய் மாட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்க இழுத்தாங்க ஒரு இழுப்பு. அது ஒரு விஷயத்தை இழுத்தாங்க. அதெல்லாம் மீறி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த உடனே நான் இருந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமில் ஆர்ட் டாக்டர் சம்மந்தப்பட்டவர். ஓகே. அவரு சாட்டர்டே சண்டேல வந்து எனக்கு இந்த லூகாஸ்ல வந்து டிவிஎஸ் கம்பெனியில் தான் ஒர்க் கிடச்சிது. அவங்க வந்து போய் இன்டர்வியூ போனால் ஒர்க்கு வர சொல்லிட்டாங்க, 3 month ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஜாப் பண்ணாங்க. யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு. நான் வந்து டிசிஏ முடிச்சுட்டு இங்கே வரணும்ல, அது வரைக்கும் நான் பேலன்ஸ் பண்ணோம்ல, எக்கனாமிக்கில் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதனால லூகாஸ் போனேன். அவங்க வந்து 1 week இன்டர்வியூ எடுத்துட்டு 1 week பொறுத்து வாங்க, உங்களுக்கு ஆஃப் சேலரி தான் வரும், நீங்கள் 3 month வந்து ப்ராக்டிகல் கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு நிறைய எங்கள் ஆஃப் டே தான். அந்த 1 weekக்கு வந்து பக்கத்து ரூம்புக்காரருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, எனக்கு வேண்டிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அப்படியே ஓட்டினேன். சார் உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு. வேலை பார்த்ததில் உங்களுக்கு வராது, நீ எதுக்காக வந்தீங்க, நல்ல கம்ப்யூட்டர், அது வந்து ஏசியில் செய்கிற வேலை, இது வேலை உனக்கு அதுக்கு ஒட்டாது, இது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. இவர்கிட்ட நான் எப்படி பேசி புரிய வைக்கிறது, நான் அதுக்கு வரல இதுக்கு தான் வந்தேன்னு எப்படி சொல்கிறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணாரு, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன், என்ன வேலைன்னு கேட்டார், எல்லாத்தையும் விவரத்தையும் சொல்லிட்டேன். இங்கே இவர் இப்படி செய்வார் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னா அதை விட்டுட்டு நான் அதை சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல, கொஞ்சம் அமைதியாக விட்டால் திரும்பி 2 நாள் பொறுத்து அவரே கூப்பிட்டாரு, வாங்க சின்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அந்த சின்ன ஹெல்ப் தான் அப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் சண்முகன் சொல்லி, அவங்க இறந்துட்டாங்க, பெப்சிலெல்லாம் பொறுப்பாக இருந்தாங்க, அங்கமுத்து சண்முகன்னு சொல்லி, எங்கள் அசோசியேஷன் அவங்க லைஃப் ஃபுல்லாக லீடராக இருந்தாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டார். அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு, தீவுத்திடலில் ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க சென்னை தீவுத்திடலில், அதில் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் எடுக்கணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் எம்ஜிஆர் தான் ட்ரை பண்ணுறாங்க, மெயின் என்ட்ரன்ஸ் எடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் அவங்க வாய்ப்பு கிடைக்குது, முன்னாடி வாய்ப்பு கிடைக்கல. அந்த வருஷத்தில் வந்து என்ன நண்பர் கொண்டு போய் அங்கே இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு சொன்னான் ராஜா, உங்கள் டிராயிங் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி, சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் சார்ட் வச்சுக்கோங்க, நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், இந்த கான்செப்டை நீங்களே சொந்தமாக டிராயிங் பண்ணி நீங்களே கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து டிராயிங் பண்ணி ஒரு 2 days எடுத்துக்கிட்டேன், டிராயிங் பண்ணி கலர் பண்ணி கொடுத்தேன். அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுமே இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருங்க, நான் குளிச்சுட்டு வரேன், இன்றைக்கி எனக்கு மீட்டிங் இருக்குது செக்ரட்டேரியட்டில், இதெல்லாம் தான் கொண்டு சப்மிட் பண்ணோம்னாரு. நான் ஃபோட்டோ பார்த்துருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், ஒரு சில இடத்த கட் அவுட் பண்ணி விட்டேன். இது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இல்லை, எப்போதும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு நான் பண்ணிட்டு கட் அவுட் பண்ணி விட்டேன். அவர் குளிச்சுட்டு வந்து பார்த்து டிஸ்டர்ப் ஆகிட்டார். என்ன அப்படி பண்ணிட்டீங்க, நல்லா தானே பண்ணியிருந்தீங்க, ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நான் அமைதியாக இருந்தேன், ஒன்றும் பதில் சொல்ல தெரியல, அமைதியாக இருந்தேன். எனக்கு நீங்கள் அவங்க தான் சொல்லிட்டு போனார், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா இதில் வேறு என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னாரு. நான் ஒரு சிலதை கட் அவுட் பண்ணி விட்டேன். அப்புறம் சொன்னார், இங்கே இதில் மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே 3Dயில் தாங்க பண்ணணும், அது 2Dயில் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி அவசரப்பட்டீங்களா. சரி, அவங்க ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க, டைம் இல்லை இதை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு, இது 2மே எடுத்துகிட்டு போனாங்க. நான் பண்ணது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. அவங்க 8 வருஷத்தோட அச்சீவ்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை ஆள் வச்சு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஃபுல் ஒர்க் பண்ணும்போது என்னை கூட இருக்க சொன்னாங்க. இருந்தாங்க, எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் நேராக கொண்டு போய் எங்கள் அசோசியேஷனில் கொண்டு வந்து வச்சாங்க, ஆர்ட் டைரக்டர் அசோசியேஷனில் கொண்டு வந்து, இங்கே வாங்க, இவருக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் கார்டு கொடுங்க. ஆர்ட் டைரக்டர் கார்டு வாங்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அப்ரண்டிஸ் ப்ராக்டிஸ் வேணும், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வேணும், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஆக முடியும். அவங்க 1 2 3ன்னு வச்சுருக்குறாங்க. ஓகே. ஏன்னா நேரடியாக கொஞ்சம் ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போல்லாம் 3 படம் தான் பார்த்துருக்கேன், படம் பார்க்கல. ஆர்ட் டைரக்டர்னா என்னன்னு தெரியாது, சினிமானா தியேட்டரில் தான் இருக்குது அப்படின்னு தெரியாது, அது ஃபேக்ட்ரி அவுட்வுட் தேட்டர்னு எனக்கு தெரியாது. முன்பக்கம் ஸ்க்ரீன் இருக்குது, பின்பக்கம் ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த கேட்டகரியில் தான் அப்படிதான் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் தெரியும். நான் தேட்டரை விட்டு பின்னாடி போய் மெஷின், அந்த மெஷின் வச்சுருக்கேன், அங்கேயும் பார்த்துருக்கேன். பின்னாடி அவங்க அந்த மெஷினுக்கு பின்னாடி வந்து மக்கள் அந்த இங்க இருந்த மக்கள்லாம் எங்கே, அதெல்லாம் பின்னாடிலாம் போய் தேடி இருக்கேன். அதே கேட்டகரியில் தான் வந்து சென்னைக்கு வந்தேன்.
நேரடியாக கொண்டு போய் ஆட் யூனியனில் வந்து இவர் ஆட் மெம்பர்ஷிப் கொடுங்க, இவர் என்னைக்கா ஒரு நாள் வந்து அவார்டு வாங்குவார், இவன் அவார்டு வாங்காமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மறுக்க பார்க்குறேன். இந்த வார்த்தை வந்து எனக்கு கேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நான் இங்கே தான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு இந்த வேர்டு கேட்ச் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு அசோசியேஷனுக்கு வந்து உட்காந்தோம், இவங்கெல்லாம் யார், இவங்கள்ட்ட யார் என்னை இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. பார்த்துருந்தேன் ஆர்டர்னா என்ன, ஏன் கார்டெலாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த கேட்டுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஷூட்டிங் கொண்டு போனாங்க. ஷூட்டிங் கொண்டு போகும்போது செட்டு அன்புடன் படம் நினைக்கிறேன், செட்டு போட்டு ஏவிஎம்ல ரம்பாலாம் அதில் தான் இன்ட்ரோ நாங்கள் நினைக்கிறேன். செட்டு போட்டு செட்டில் ஷூட்டிங் நடக்குது. ஆமாம், இது டிராயிங் பண்ணுது, இது எப்படி அது இதுதான் ஆர்ட் டைரக்ஷனு, ஒரு 2Dயில் நம்ம ஒர்க் பண்ணுறது 3Dயில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் ஆர்ட் டைரக்ஷனு அப்படிங்கிறத வந்து அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஆர்ட் டைரக்டர் ஓகே, இவங்களாம் யார் குறுக்க லைட்டு தூக்கிட்டு போகிறாங்க, கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, மைக்கை பிடிச்சி அங்கே 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க, இவங்களாம் யார், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு. இது என்னது, இது நான் என்ன தேடி வந்தேன், இங்கே இது என்னது இது அப்படின்னு எனக்கு புரியல. நான் தேடி வந்து இதுதாங்கிறது எனக்கு கண்மை ஆகல, தெரியல. அப்புறம் வீட்டில் உட்காந்து ரெஃபர் ஒன்று பண்ணேன். நான் எங்கே வந்தேன், இங்கே என்ன நடக்குது, அங்கே போய் நான் பாட்டு இன்னும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன். இல்லை சினிமா சென்னைக்கு போனாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கில் வந்து எடுத்துப்பாங்க உங்களை அப்படின்னு சொன்னாங்கன்னு இங்கே வந்தேன். இவங்க கொண்டு வந்து இங்கெல்லாம் விட்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. வாட் சினிமா, இவங்க டைரக்டருங்கிறாங்க, இவங்க கேமராமேனுங்கிறாங்க, இவங்க ஆர்டர்ட்டுங்கிறாங்க, இவங்களாம் சேர்ந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சினிமா இதுதான் சினிமாங்கிறது தெரியாது. அப்புறம் வந்து இதுதான் சினிமாங்கிறது ஒரு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்குமே கேட்கல. நான் ஸ்ட்ரைட் டைப்பு, நான் யார்கிட்ட பேச முடியும். நீங்க நான் பேச வரணும்னா நீங்க வந்து என்ன கொஸ்டின் பண்ணணும் ஆன்சர் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ என்ன பேசணும் அமைதியாக கேட்பேன், ஸ்டடி பண்ணிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு கொஸ்டின் பண்ண ஆன்சர் எடுப்பேன். எனக்கு ஆன்சர் கூட கொஞ்சம் டிலே ஆன்சரா தான் சொல்லுவேன். நான் அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவேன். நான் மண்டை வந்து எனக்கு சுவிட்ச் ஆஃப்ல இருக்காது, எப்பவுமே ஏதாவது ஓடிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த படிக்கிற சின்ன வயசு படிக்கிற பழக்கம் இருக்கா, லைப்ரரி போக ஆரம்பித்தேன். லைப்ரரி போக புக்கெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சினிமா பேசிக் அப்படி இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் சினிமா, தியரி சினிமா, இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் மாதிரி இது, இங்கே இதை எடுத்து வச்சு தான் அங்கே தேட்டருக்கு போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் இது நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு பக்கத்து ரூமுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு படத்தில் கூட ஒர்க் பண்ணார், விஜயசேகர். அவர் இப்போ ரணம் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் என்ன பண்ணார், அவர் கதை சொன்னார், இதை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நான் டிஸ்பிளே பண்ணி கொடுத்தேன், அங்கே ஆஃபீஸில் உட்காந்து ட்ராயிங் பண்ணி கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார், என் கதைக்கு இப்படி ஒரு விஷுவலை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது நல்லா இருக்கும் போல் இருக்கு, இந்த விஷுவலை இந்த லொக்கேஷனை தேடுவோம் அப்படி என்ன சேர்த்து தேட ஆரம்பித்தார். அப்புறம் நான் அவர் கூட போனால் அப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் வந்து இல்லை எனக்கு ஆர்டர் வந்து நீங்கள் போதும், எனக்கு ஆர்டர் வேணாம் அப்படின்னாங்க. அது உங்களுக்கு முதல்ல கிடைச்ச பட வாய்ப்பு எது சார்? அது பெண்கள். அப்புறம் அந்த படத்துல வந்து அசோசியேஷன் உள்ள ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எனக்கு அசோசியேஷன் அனுமதி கொடுத்துருக்கு, ஆர்டர் நீங்க பண்ணலாம், ஆனா உங்களுக்கு வந்து வளர்ப்பணி எங்க இருக்குன்னு தெரியலங்கிறீங்க, பக்கத்துல இருக்க கோடம்பாக்கம் தெரியலங்கிறீங்க, நீ சாலிகிராமம் தெரியலங்கிறீங்க. ஆர்டர் பேசிக் வந்து லொக்கேஷன் பேசிக் நாலேஜ் வேணும். எங்கே உங்கள் பாரிஸ் போங்கன்னா பாரிஸ் போகணும், கலெக்ஷன் பண்ணுற ஏரியா பாரிஸு. இந்த மாதிரி சென்னைக்குள்ளேயே உங்களுக்கு தெரியலங்கிறீங்க, நீங்கள் அடுத்த ஊர் எப்படி தெரியுங்க, எங்களை எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி ஒரு கார்டு கொடுக்க முடியாது, நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் ஆகுங்க. ஒரு 1 year வந்து ஊரை போய் சுற்றிட்டு வாங்க, உங்கள் சொந்த சைடில் போய் எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்க சுற்றிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்டு எடுத்துவாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றுற வேலையை எங்களோட செஞ்சு சுற்றணும். அப்புறம் அந்த படம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த படம் தான் கண்ணம்மா வந்துச்சு. கண்ணம்மாவில் வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பு ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணேன். என்ன மாதிரியான கதைக்களத்தில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார் நீங்கள் ஆர்ட் டைரக்டரா? உளவே இல்லை, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு உளவே இல்லை வேணும். ஸ்க்ரீன் பிளே ஏதாவது ஒரு டூலை வச்சு தேடணும், ஒரு மூமெண்ட் வச்சு தேடணும். அது யாராக இருக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், ஃபியூச்சர் ஃபிலிமாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலாம், என்ன வேணாலும் இருக்கும். இல்லை ட்ராமாட்டிக் மூவியாக கூட இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம். இங்கே எதுவும் இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு தேடல் ஒன்று இருக்கணும். அது டூல் தேடலாம் தான். நான் அது எனக்கு உள்ளது. நான் கீழே குனிஞ்சுப்பேன், நான் அதில் எவ்வளோ வேணாலும் பயணம் பண்ணுவேன். எனக்கு அது மாதிரி ஆசைகள் நிறையா உண்டு. நான் அதுக்கானது இப்போ SRMல வந்து நான் ஒரு படம் பண்ணேன், உயிருக்கு உயிராக படம் பேர். நான் மனசில் நினைக்கிறது வீடியோவில் வந்து படமாக வரணும்.
ஹவு டு பிக்சர் இது எப்படி நீங்கள் பிக்சரேஷன் பண்ணுவீங்க ஆர்ட் ஆக்டர் உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்குறோம் 1 வாரம் டைம் தரேன் நாங்கள் பாதி பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு சுஜாதா சாரோடைய புக்கு படிச்சு ஞாபகம் வச்சு கட்டுறதும் பெற்றதும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் அதில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் ஓடிச்சு. நான் உடனே சொல்லிட்டேன் சார் பண்ணலாம் சார், ஆனால் எப்படி பண்ணுறது அது மேக் பண்ணுறது எனக்கு தெரியாது. பண்ணலாம் சார், கம்ப்யூட்டரில் வந்து ஆர்ஜிபின்னு ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையை பயன்படுத்தி பண்ணலாம் சார். எனக்கு சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒயர் கொடுக்கட்டும், இந்த ஒயர் வந்து ஒயிட் கலர் போகும், இங்கே வந்து ஹெட்டில் வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று பண்ணுவோம், ட்ரான்ஸ்பரன்சியாக பண்ணுவோம், இங்கே வந்து ஆர்ஜிபிக்கான கலரை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும், கலர்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே ஒரு 3 க்ரீன் ப்ளூ இந்த ஆர்ஜிபிக்கான கலரை கொண்டு வந்து சிஸ்டத்தில் கொடுத்தோம்னா சிஸ்டம் வந்து அந்த கலரை கொண்டு வந்து ஒரு ரோல் பண்ணட்டும், ரோல் பண்ணு அப்புறம் மேட் ஆகி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தெரியும். ஒரு ஃபிக்சர் வந்து பாதி தான் தெரியணும், முழுசாக தெரியக்கூடாது, பாதி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது, அதுக்கான டெக்னீஷியன் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நேரடியாக நான் ஆர்ட் ஆனால் எனக்கு யோசிக்க தெரியும், பேச தெரியும், ப்ராக்டிக்கல். ஆனால் எனக்கு இன்னொரு வருஷம் தேடவும் தெரியும். அடுத்ததுக்கு அந்த எனக்கு 1 வீக் டைம் கேட்டேன், தேடினேன், ஒர்க் அவுட் பண்ண கொண்டு வந்து முடித்தேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்லேயே வந்து உளவியல் தேடல் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ண படங்களில் வந்து உளவியல் தேடல் இருந்த படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க சார்? எஸ்ஆர்எம்ல இருந்துச்சு, இந்த எஸ்ஆர்எம் பண்ண உயிருக்கு உயிராவில் இருந்துச்சு. அப்புறம் இது அர்த்தனார்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு நாள் லொக்கேஷன் ஒரு நாள் தான் தருவாங்க, ஒரு ஃப்ளோரு, அதில் 10 செட்டப் பண்ணணும். ஒரு நாள் தான் ஷூட்டு, முன்னாடி ஒரு நாள் தான் கொடுப்பாங்க, பின்னாடி ஒரு நாள் தான் ஷூட்டு, 10 சேஞ்சர் பண்ணணும், 12 hours தான் ஷூட்டு. இப்படி சேலஞ்ச் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ண, அந்த படத்தை நான் தான் பண்ணேன், எனக்கு தெரியாமல் அவங்க வந்து வேற ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் போனாங்க. இந்த ஆர்டிஸ்டில் பண்ண முடியாது சேலஞ்சு சொல்லி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. பிடிச்சிரு கூப்பிட்டு ஆர்ட்டையோ வாயா என்ன போட்டு சாவடிக்கிறாங்க, இந்த ஒரே ஒரு நாள் ஷூட் மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பையா அப்படின்னாங்க. வர சார் சொல்லி நான் ஒரு 1 வீக் எடுத்தேன். அப்படியே எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் அப்படியே தள்ளிட்டு போனேன். அப்புறம் சாரை போய் பார்த்தா அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி டாக்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் விரும்புகிறாரு, என்னன்னு செய்ய கேளு அப்படின்னாரு. என்ன சார்ன்னு சொன்னால் அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். இந்த 10 சேஞ்சர் வேணும், லொக்கேஷன் வந்து இப்படிலாம் இருக்கணும், பட் 1 டே ஷூட்டு அப்படின்னு. அப்படியா சார், சரி சார், பண்ணலாம் சார். அவங்க பேசும்போது ஒரு நாள் நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து வந்து ப்ராக்டிக்கலில் போயிடுவேன். இது செய்கிறது என்ன செய்யணும், நான் ஒரு நாளில் வந்து உங்களை ஃபில்லப் பண்ணணும், என்ன பண்ணணும் அது ஓட ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து மறுபடியும் அவங்க நம்பலை, என்ன பேசுகிறோம், அவர் வந்து கேஷுவலாக சரிங்க அது எப்படி எஃபெக்ட் எடுக்கணும், அதுக்காக அவர் எப்படி தயாராகணும், பாடி லாங்குவேஜ் ரொம்ப சாதாரணமாக போகலாம் சொல்லிட்டாரு. சரி எப்போ சார் நீ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார் அன்ட்டு நான் போயிட்டேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க சார், நான் வரட்டு போயிட்டேன். ஆஃபீஸில் ஒரு டிஸ்கஷன், நான் சொல்லலை இந்த ஆர்டர் பண்ண மாட்டாருன்னு. இப்படி ஒரு சேலஞ்ச் சொல்கிறான். அவர் வந்து கேஷுவலாக வந்து போகிறாரு, இது கேஷுவலாக போகிற விஷயமா அது. அப்போ என்ன சார் பட்ஜெட் ஆகும், பட்ஜெட் வந்து கம்பெனி தான் விரும்பணும், நான் கூட கேட்குற பட்ஜெட் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, நீங்கள் விரும்புங்க நான் அதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க மறுபடியும் ஒரு 15 days டைம் எடுத்துகிட்டு என்கிட்ட ரிவ்யூஸில் வந்தாங்க. அப்புறம் நான் அது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆடியோ லாஞ்சில் கூட அந்த டாபிக் பேசினாங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் ஃபேமிலி 1 டேல ஒரு இந்த மாதிரி செட்டப்பை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்த ஆர்டர் தான் கூட சீக்கிரம் கின்னஸ் வாங்குவார் அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் ராதிகா பேசினதா சொல்லி எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. அவங்க பேசின அந்த வார்த்தை என்னவோ அதை நான் வந்து சேர்ந்துட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். அந்த மாதிரி டார்கெட் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. எந்த படத்துக்கு அவார்ட் வாங்கினீங்க? 3.6.9. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அவங்க பேர் சிவா மெடின், டைரக்டர் பேர். இந்த கொரோனா கேப் இருந்துச்சுல்ல, இந்த கொரோனா கேப்பில் வந்து 4 நண்பர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அதில் 2 நண்பர்கள் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க ஒரு 7 நாள் 9 நாளைக்கு போகிறோம் ஒரு PDF அனுப்பிட்டே இருந்தாங்க. நான் அதிகபட்சம் 2 hours கடகடன்னு படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து விஷுவலில் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். பேசும்போது அதில் 2 நண்பர்கள்ட்டேருந்து 2 கிளிப்பிங்ஸ் கிடச்சிச்சு. ஒரு படம் 1 ஷாட்டில் பண்ணலாம், அதை இந்த படம் மல்டி ஷாட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட பேசினேன். சார் இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு. அவங்க வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் இருக்கோம் அப்படின்னாங்க. இது அங்கேருந்து தான் உருவாச்சு. சரி இதில் எனக்கு என்ன இருக்குது, அடுத்து நான் ஷெல்ஃபியூஸ் வரணும்ல, எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது சரி மல்டி ஷாட்டில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது. பொரின்னு சொல்லி ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்தது. ஒரு புத்தகங்கள் படிச்சு ஒரு செட்டு போடுறதுக்கு நீங்க இவ்வளவு ப்ரிப்பரேஷன் இதை வச்சு தான் நான் அந்த செட்டை அமைச்சேன். ஓகே. இதை வந்து மேனுவலாக நாங்கள் வந்து பண்ண முடியாது.
அங்கே இருக்கிற கேரக்டர் தான் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே போனால் செட்டு போயிடும். அந்த படத்தை வந்து கேமரா வந்து லைவ் ஷூட் மாதிரி போகும். கிட்டத்தட்ட ஒரு 8 கேமரா அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். அந்த யார் ஆர்டிஸ்ட்டு கேமரா இவங்கள தவிர எக்ஸ்ட்ரா பர்சன் அங்கே உள்ளே இருக்க முடியாது. ஓகே. அந்த இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இவங்க இது எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்களாம் வெளில தான் நிற்போம். உள்ளுக்குள்ளே அவங்கள தான் ஆப்ரேட் பண்ணிக்கணும். இந்த கேரக்டர் வந்து தான் ஆப்ரேட் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயமா வச்சுருக்கோம். இந்த சிம்டம்ஸாக ஒரு பாக்கியராஜ் வந்து பாக்கியராஜ் சார் ஹேங்கர் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் எழுதுவாங்க, ஓகே, வாட்டர் டிரான்ஸ்பரன்சி ஆகணும். செகண்ட் பட்டன் எழுதுவாங்க, இந்த வேவ் லென்த்தில் லைட் ஒன்று, அந்த டெப்த் ஒன்று காட்ட லைட் ஒன்று போகும். தேர்ட் பட்டன் எழுதுவாங்க, ஃபேன் ஒன்று சுற்றும். இந்த மூணு அங்கே நடக்கும். என்னன்னா இந்த 3 வச்சு தான் பேசிக் அந்த எடுத்து வச்சு தான் நான் அது பண்ணினேன். இதுக்கு தான் இந்த படத்துக்கு தான் 3.6.9 தான் அவார்டு கிடைச்சது. அயன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்டு. சார் இப்போ வந்து சிஜி ஒர்க்லாம் வந்ததுக்கு பிறகு ஆர்ட் டைரக்டருக்கான ஒர்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சினிமாவும் ஆரம்பத்துலேருந்து தளங்கள் மாறி வந்திருக்கு. இது இப்போ உள்ள தளத்தை நம்ம எடுத்துக்கணும், இது அப்டேட் ஆகிக்கணும். நான் வந்து சாபு சார் வந்து நான் சந்தித்தேன். எனக்கு ஒரு ஆடு பண்ணிட்டு இருக்கும்போது, பெரிய ஆடுங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நான் படம் பேர் பெருசாக சொல்கிறதில்ல. சரி, ஓகே, ஆடு என்ன பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆடில் நிறைய புதுமை பண்ணணும். சினிமாவில் வந்து ஒரு டேரக்டர் இருப்பாங்க, டேரக்டருக்கான ஒரு கண்டென்ட்டை அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ணணும், அந்த கண்டென்ட்டை தான் பிரதிபலிக்கணும். ஆனால் ஆடு அப்படி இல்லை. ஆடு உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரீம் எதில் இருக்கோ அது வரைக்கும் நீ பயணம் பண்ணலாம். உனக்கு அந்த அதில் ஒரு ஓப்பன் இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டர்ட்டாக வந்திருக்கீங்க. ஒரு ஃபோட்டோ ஆடில் வந்து அதிகபட்சம் பண்ணாலும் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபோட்டோவை வேறு இன்னும் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மெட்டீரியலில் பண்ணலாம். ஒரு காலத்தும் ஒரு மெட்டீரியல் வந்து முன்னாடி வந்து நிற்குது. இப்போ ஒரு கிளாஸ் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸுக்கு முன்னாடி வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஜெனரேஷன் வந்து 8 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஏதோ பொருள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு வீடு எடுக்கிறோம். அந்த 100 வருஷத்துக்கான வீட்டை வந்து 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரித்து அந்த வீடு வந்து போர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஜெனரேஷனில் சின்ன சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரும்போது ஆடில் நீங்கள் ஒரு புதுமை வேணும். இந்த மாதிரி புதுமை வந்து சாபு சார் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க டச் பண்ணி வரது நல்லதுன்னாங்க. நான் பாய்ஸ் படத்தப்போ சாபு சாரை போய் பார்த்தேன். ஓகே, பார்த்துட்டு சார்னு அவங்கள்ட்ட அவங்க பார்க்கும்போது கலெக்ஷனோட தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் கலெக்ஷனும் போய் பார்த்தேன். கலெக்ஷன் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ், ஒரு ஆர்ட் ஒர்க்கில் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதில் வந்து நான் கம்ப்யூட்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன், கோர்ஸ் சர்டிஃபிகேட் அதில் இருந்துச்சு. அவங்க ஒன்று என்ன பண்ணாங்க, நான் தமிழ் சினிமாவும் பண்ண மாட்டேன், நாங்கள் வெளியில் போகிறோம், நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, அடுத்த அப்டேட் வந்து அப்போ வந்து மாயா வந்துச்சு. இப்போ தெரியும், இப்போ மாயான்னு வந்துச்சு. மாயா வந்துருக்கு, ஃபோட்டோஷாப் இருக்குது, போராட்டம் இருக்குது, குரோம்பேட்டை இதில் வந்து ஒரு ஹையர் ஸ்கூல் இருக்குது, நான் சொல்லி விட்றேன், நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது அப்போவே சொல்லிட்டாங்க, அது பாய்ஸ் படத்தப்பவே சாரின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நான் அப்டேட் ஆகிட்டேன். இந்த அப்டேட் வந்து எல்லா காலத்திலும் இந்த மாற்றம் வந்து இயல்பாக இருக்குது. அப்டேட் ஆகிறது தான் சினிமா. ஓகே, சமீபத்தில் வந்த படங்களில் நீங்கள் பார்த்து இந்த படத்தில் வந்துட்டு ஆர்ட் ஒர்க்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்த ஒரு படம்னா என்ன படம்? சமீபத்த படங்களை வந்து எல்லா டேரக்டருமே ஆளுக்கும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு விரும்பின மாதிரி டேரக்டருக்கு வந்து அடாப்டேஷனாகவும் ஒரு கேமராமேனை வந்து இன்க்ளூட் பண்ணியும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதில் பெருசாக நான் எங்கே இம்ப்ரெஸ் ஆனான்னு எனக்கு தெரியல, ஏமாதில்லை. ஆனால் எனக்கு வந்து நான் வளரும் போது மணிராஜ் சாரோட ஆர்ட் டைரக்ஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்க கண்டென்ட்டுக்கு வெளியில் போய் கண்டென்ட்டுக்குள்ளே செட்டு போடுவாங்க. ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு ப்ரைமரி ஒன்று எடுத்துப்பாங்க, எல்லாமே கண்டென்ட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டென்ட்டுக்குள்ளே கேமராமேனையும் அந்த ஸ்கிரிப்டோட டைரக்டரோட தான் உள்ளே வச்சுப்பாங்க. இவர் கண்டென்ட்டை வந்து 2 பேரும் உள்ளே வச்சுட்டு இவர் கண்டென்ட் விட்டு வெளியில் போய் திரும்பி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுவார். அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தம்பி படத்தில் வில்லன் வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வில்லன் வீடு வந்து ஒரு காரைக்குடி வீடு செட்டப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேசிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் எப்படி டேரக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணார், அவர் மூமெண்ட் நிறையா கொடுத்துட்டு இருந்தார். நான் அப்புறம் அவங்க வீட்டில் போய் சந்தித்தேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அவங்களோட ஏதாவது ஒரு படமாக ஒர்க் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய கேப் வந்துச்சு. அந்த கில்லி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நிறைய கேப் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வருவேன், எனக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு
அது வரைக்கும் நீங்கள் வெளில ஒர்க் பண்ணிட்டுருங்கன்னாங்க. அதுக்குள்ள வெளில நான் வேறு பிஸியாக இருக்கேன். எனக்கு ஆர்ட் டைரக்டரில் வந்து அவங்களுக்கு அவங்க ஆர்ட் டைரக்ஷன் அவங்க பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவங்க கண்டென்ட் விட்டு வெளில போய் கண்டென்ட் விட்டு உள்ள வருவாங்க. ஓகே சார். ஒரு ஃப்ரேம் தனித்தனி ஃப்ரேமாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேமில் அவங்க விரும்பின விஷயத்தை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் எங்கள் கதிர் சார் வந்து அவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியலில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிச்ச விஷயமா ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி சப்போர்ட்னா, ஒரு எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நீ கிரியேட்டரோட சேர்ந்துட்ட, அடுத்து உனக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. இந்த அட்மினியும் கிரியேட்டரும் சேர்ந்து தான் நீ அங்கே ஒர்க் பண்ண முடியும். அட்மினிக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது. இந்த பட்ஜெட்லாம் நீ பண்ணணும், இவ்வளோ டூரேஷன் தான் கொடுப்பாங்க, அந்த டூரேஷன்லாம் நீ பண்ணணும். ஏன்னா அங்கே அதுக்கு மேலே அங்கே பர்மிஷன் தர மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு டார்கெட் வந்து வச்சுருவாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு விஷயத்தை கேட்கும். ரெண்டு இது சேர்த்து சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னா, இது கதிர் சார் தான் பெஸ்ட். இந்த அட்மினில் வந்து அவங்க பவர்ஃபுல் பர்சன். அதே மாதிரி இந்த பழைய விஷயங்களை வந்து புது விஷயமா பண்ணி பண்ணுறதுலையும் எனக்கு அவங்க ஜாப் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது, எனக்கு கற்றுக் கொடுக்க அவங்க விரும்பினதும், அவங்கள்ட்ட நான் எடுத்து கொடுத்ததும் அட்மினி தான். களம் ஃபஸ்ட்டு நீ இருக்கணும், ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் நீ தான் இருக்கணும். எல்லாரும் போனதுக்கப்புறம் நீ தான் அதை விட்டு வெளில வரணும். மீதி டைம் எங்கே இருக்குன்னா அட்மினியோட இருக்காங்களே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து எனக்கு நான் நேரடி ஆர்டர்ட்டாக வந்ததுனால எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு 3 ஸ்கேல் இருக்குது, அப்பண்டிஸ் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் அசோசியேட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் அவங்க வரணும். நான் நேரடியாக வந்ததுனால எனக்கு அவங்களுடைய அதை பத்தி தெரியல உங்களுக்கு. நிறைய படங்கள் அவார்டுக்காக ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த படங்கள்ல இந்த சீன்ஸ்க்கு வந்து நான் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கு என்னோட தேடல்கள் நிறைய இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியா, எந்த படத்தை சொல்லுவீங்க? இப்போ வந்து தேடல் வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். தேடல் வந்து இந்த 3.6.9 வந்து தேடல் வந்து என்ன மீறி இருந்துச்சு. மீதி எல்லாம் நமக்கு பார்வைக்குள்ளவே இருந்த படம். நான் கேத்ரி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் ஒரு படம் பண்ணும். அதில் ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஒரு குடிக்காரன் குடிச்சு வீணா போனான் அப்படின்னு, அதுக்கு ஒரு பேக்டாப் ஒன்று வேணும். அவன் அந்த குடிக்காரன் எதெல்லாம் பயன்படுத்தி குடிச்சானோ அதை வச்சு ஒரு ஷேப் வச்சு ஒரு பண்ண. அதுவும் ஒன் டே தான் கொடுத்தாங்க. முதல் நாள் எனக்கு ஃப்ளோர் கொடுத்துருவாங்க. ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆஃப் டே ஆயிரும். திருப்பி அந்த ஃப்ளோரை வந்து மூடு மாற்றுறதுக்கு எனக்கு ஆஃப் டே ஆகணும். திரும்பி கண்டென்ட்டை செட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. ஆனால் இதுக்குள்ளவே எல்லாம் செய்யணும். சுதந்திரமான பட்ஜெட்டும் கூட அதில் இல்லை. அதில் வந்து அதுக்குள்ள தேடல் ஒன்று இருக்குது. அது வெளில வந்தால் கொஞ்சம் பேசுவோம். இதில் வந்து இப்போ அமிகோ கேரேஜ்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு மெக்கானிக் செட் ஒன்று இருக்குது. கதை கேரக்டரேஷன் என்னன்னா, ஸ்கூலுக்கு போகிற கேரக்டரு திரும்பி பார்த்தா ஒரு மெக்கானிக் ஷெட்டு. அதில் எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி அவன் லைஃப்பை தொலைக்கிறாங்கிறது ஸ்கிரிப்ட். அது எப்படி இருந்தால் அவனை இம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்கேலில் மீறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் ஷூட். அது மீறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் ஒன்று பண்ணோம். டிராயிங் பண்ணி அதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டோம். அது வந்து இப்போ நிறையா நல்ல இம்ப்ரெஸ் இருக்குன்னு சொல்லி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து சொன்னதாக சொல்லி கேமராமேன் சொன்னாங்க. அந்த ஒரு படத்தில் இந்த மாதிரி அவங்க கண்டென்ட்டுக்கான தேடுதல் தான். எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எது தேடுதோ அந்த உலகில் போய் உட்காரணும். அது ஸோ அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்கீங்க சார் நீங்கள்? சர்க்குமா சாரோடைய சமரான் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கோம். ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஷெட்யூல் ஒன்று முடிச்சிருக்கோம். தமிழ் ஹிந்தி ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கு. இது 2 வந்து கரண்டில் இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு எங்கள் டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.